ஏங்க, உங்க பையனோட பழைய சைக்கிள் விக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா? எவ்வளவுக்குங்க தருவீங்க? வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நாங்க வாங்கும்போது 5000 ரூபாய்க்கு வாங்கினோம். நீ 3000 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. 3000 ரூபாயா? எனக்கு 3 நாள் கழிச்சு தாங்க சம்பளம் வரும். அது வரல இந்த சைக்கிளை யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிம்மா, இந்த சைக்கிளை விக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது? சார், நான் இந்த பக்கத்து வீட்டுல தாங்க சார் வேலை செய்யறேன். அந்த வீட்டுக்காரம்மா தான் சொன்னாங்க நீங்க சைக்கிள் விக்கிறேன்னு சொல்லிட்டு. என் பையன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறாங்க சார். புது சைக்கிள் என்னால வாங்கி தர முடியாது, 3 நாள்ல நான் வந்து வாங்கிக்கிறேங்க சார். உனக்காக அந்த சைக்கிள் எடுத்து வைக்கிறேன். நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு போ. இல்லம்மா, நீங்க இப்பயே எடுத்துட்டு போங்க. சார், இப்ப என்கிட்ட காசு இல்லைங்க சார். நான் காசெல்லாம் எதுவும் வேணாமா, நீங்க ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க. ஐயோ, எனக்கு அப்படிலாம் வேணாங்க, நான் பணம் கொடுத்துட்டே வாங்கிக்கிறேன். ஏங்க? சின்ன வயசுல எங்க அம்மாட்ட நிறைய பொருள் கேட்டிருக்கேன். அந்த பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு தவிப்பாங்க. அந்த தவிப்பை இந்த அம்மா முகத்துல இப்ப நான் பாக்குறேன். இப்ப நீங்களா தெரியலம்மா, எங்க அம்மாவா தெரியலீங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த சைக்கிளை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க.